स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महीसा को ब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. நம்ம நாராயணியத்தில் 37வது தசகத்தில் இருக்கோம். இதில் 7 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். கம்சன் தன்னுடைய தங்கையான தேவகியை கொல்ல கத்தி எடுத்தார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 8வது ஸ்லோகம். கிருஷ்ணாநாஸ்சிகுரேஷு தாம் கலமதிஹ சௌரே ஸ்திரம் சாந்த்வனைஹ நோ முஞ்சான் புனராத்மஜார்ப்பணகிரா பிரீதோதயாதோ கிருஹான் ஆத்யம் த்வத் சஹஜம் ததார்ப்பிதம் அபி ஸ்நேஹேன நாஹன் அசௌ துஷ்டானாமபிதேவ புஷ்டகருணா திருஷ்டா ஹி த்ரீரே கதா. அப்போது அந்த புத்திகிட்ட கம்சன் என்ன பண்ணுறார், தன்னுடைய தங்கையின் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறார், தேவகியினுடைய கூந்தலை. வசுதேவர் ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தியும் விடலை. பிறகு பிறக்கிற குழந்தைய அவன்கிட்ட கொடுத்துட்றதா சொன்ன பிறகு தான் எசஞ்சு வீட்டுக்கு போனார் அந்த கம்சன். முதல்ல பிறந்த உம்முடைய சகோதரனை அப்படியே அவர்கிட்ட சமர்ப்பித்த போது மனசு இறங்கி கம்சன் கொள்ளலை. தேவதேவா, துஷ்டர்களுடைய புத்தி கூட ஒரு சமயம் கருணை நிறைஞ்சதாக இருக்குது. ஏன்னா 8வது குழந்தை தான் தன்னை கொல்லும்னுட்டு அவருக்கு தெரியும் இல்லையா, அதனால அவரை விட்டுடுறார். தாவத்வன்மனசைவ நாரத முனிஹி ப்ரோரேச்ச ச போஜேஸ்வரம் யூயம் ன்யன்வசுராசுராश्च யதவோ ஜானாசி கிம் ந பிரபோ மாயாவி சஹ ஹரிர் பவத்வத கிருதே பாவி சுர பிரார்த்தனாத் இத்யாகர்ண்ய யதூன் அதூதநதசௌ சௌரேஷ்ட சூனூன் அஹன். அப்போது சரி கொல்ல வேணான்னு நினைக்கிறார் கம்சன், விட்டுடுறார். ஆனால் மனசை அறிஞ்சிக்கிறார் நாரதமுனி. அப்போ அந்த போஜ மன்னனான கம்சன் கிட்டே போய், பிரபுவே, நீங்கள் அசுரர்கள் எதுகுல தலைவர்கள் பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கல. மாயாவியான விஷ்ணு தேவர்களுடைய பிரார்த்தனையால் உம்மை கொல்ல அவதரிக்க தான் போகிறார். அதை கேட்ட பின் அவர் வசுதேவருடைய முதல் குழந்தை உட்பட்டு நீங்கள் எந்த இதுலேருந்து 8ன்னு முடிவு பண்ணுறேன், முதல்லேருந்தா கடைசியிலேருந்தா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் கொள்வது தான் நல்லதுன்னு சொல்கிறார் ராரதர். அப்போது எதுகுலத்தவர் தேரை எடுத்துண்டு வசுதேவருடைய இடத்துக்கு கிளம்புறார் கம்சன். பிராப்தே சப்தம் கர்ப்பதாம் ஆஹிப்யதௌ त्वत् प्रेरणान् मायया नीते मातव रोहिणीं त्वम् अपि पोहो सच्चित्सु कैकात्मकः देवक्या जठरं विविसित विभो संस्तूयमानसुरैः सत्वं कृष्ण विधूय रेखपटलीं भक्तिं परां देहि मे. அப்போ 7வது கர்ப்பமான ஆதிசேஷன் வரார், அதாவது பலராமர். தன்னுடைய கட்டளைப்படி யோகமாயே ரோஹிணியினுடைய வயிற்றில் சேர்த்துடுறாங்க. பிறகு சச்சிதானந்த வடிவான நீர் தேவகியின் வயிற்றில் பிரவேசிக்கிறீங்க. தேவர்களால் துதிக்கப்பட்டீங்க. அப்படிப்பட்ட நீர் என்னோடய வியாதி கூட்டத்தை, ரோகப்பட்டலையும் என்னுடைய வியாதி கூட்டத்தை அழிச்சு பரமபக்தியை கொடுத்தருளும். பராம் தேகிமே, பக்திம் பராம் தேகிமே, அப்படிப்பட்ட பக்தி எனக்கு கொடுப்பா குருவாயிருப்பான்னு வேண்டிக்கிறாங்க அந்த ஸ்லோகத்தில், இந்த 10வது ஸ்லோகத்தில். அப்போ தேவர்களுடைய கர்ப்பஸ்துதியாக நம்ம பாகவதத்தில் பார்க்க முடியாது. சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ருதசத்ய நேத்திரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாங்கிறார். அப்போ கம்சனும் பயத்தால் எங்கே பார்த்தாலும் பகவானை பார்க்குற மாதிரி அவனுக்கு ஆறுது. அப்படியே ஒரு பயத்தில் அவன் இருந்தான். ஆசீன சம்விம்ச துஷ்டன் புஞ்சான பரியட்டான் மஹீம் சிந்தியானோ ரிஷிகேசம் அபியசத் தன்மயம் ஜகத்து. அப்படி நீ வந்து அவதரிச்சியேப்பா ரிஷிகேசான்னு அழைக்கிறாங்க இந்த ஸ்லோகத்தில். இது 37வது தசகம். இதோடு நம்ம முடிச்சுக்கிறோம். அடுத்து 38வது தசகம், அதை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.